ஆன்மீக அன்பர்களே, ஆனந்த ஆரம்ப நிகழ்வு என்றவுடன் எல்லோருக்கும் இதயத்தில் சின்ன சின்ன ஆனந்த பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது. காரணம், புதிய புதிய செய்திகள், பல்வேறு கருத்துக்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்று பலதரப்பட்ட மக்களினுடைய உள்ளத்தையும் கவர்ந்து இழுக்கும் வண்ணம் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் அறம் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்கின்றோம். அப்படி இன்று நாம் சிந்திக்க இருப்பது சின்ன சின்ன முத்துக்கள். சின்ன சின்ன முத்துக்கள் பொதுவாக நிறைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளை, இப்போ நம்ம பெரிய கட்டுரை படிக்கும்போதே ஒரு பாக்ஸ் செய்தி மாதிரி போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கட்டத்துக்குள்ள பாக்ஸ் செய்தியை படிக்கும்போது எவ்வளவு ஆனந்தம் வருமோ, அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன செய்திகளில் இருக்கக்கூடிய முத்துக்களை படிக்கும்போது நமக்கு பெரிய ஆனந்தம் வருது. ஞான உதயம் அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு பெரிய அறிவாளி, ஞான உதயம் அப்படிங்கிற கட்டுரை. ஒரு பெரிய அறிவாளி ஒரு பெரிய ஞானியை பார்க்க வர்றார். சார், உங்கள்கிட்ட போனால் ஞான மார்க்கம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், பெரிய ஞானோதயம் வருங்கிறாங்க. உலகத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லாத, எதிலும் சொல்லப்படாத சில கருத்துக்கள் உங்களால் முடியுதுங்கிறாங்க. அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். உடனே அந்த ஞானி சொன்னார், நாளைக்கு வா, நான் சொல்கிறேன்னார். நாளைக்கு வந்தார். முதல்ல என் ரூம்லேருந்து வெளியில் போய் நின்று, உன் உடம்புக்கு மேலே கையை தூக்கி தலையை மேலே காட்டு, பல மணி நேரம் நின்று மறுநாள் வந்து என்னை சந்தினார். நேராக போனார், கையையும் தலையும் தூக்கி மேலே நிறுத்தினார். அப்படி மழை கொட்டினது, பல மணி நேரம் நனைஞ்சார். அடுத்த நாள் காலையில் வந்தார். என்ன ஞானோதயம் பிறந்ததான்னு கேட்டார். இல்லை, உலகத்திலேயே என்னையை விட ஒரு முட்டாள் எவனும் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் போய் ஞான மார்க்கம் சொல்லித்தாங்கன்னா மழையில் போய் கையை நீட்டி தலையை காட்டி நில்லுங்க நீங்கள், நானும் பல மணி நேரம் பைத்தியம் மாதிரி நின்றுட்டு வந்தேன், நான் ஒரு முட்டாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னாராம். இப்போ ஞானி சொன்னாராம், வாழ்க்கையின் முதல் முறையாக முட்டாள் என்பதை எவன் ஒற்றுக்கொள்கிறானோ அவனே ஞானோதயத்தின் முதல் புள்ளியை தொடுகின்றான். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அடுத்து ஒரு புத்தகத்தில் படித்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தத்துவ மேதை சாக்ரட்டிஸை நம்ம கொண்டாடுறோம். இறைவனை அடைவதற்கான எளிய வழி யதார்த்தம், தத்துவங்கள்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் சாக்ரட்டிஸையே ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினச்சி அவருக்கு ஒரு எளிய விஷயம் முதல்ல தத்துவ ஞானிக்கு புரியுதான்னு சொல்லி சாக்ரட்டிஸை போய் பார்த்து கேட்டாராம், ஐயா தத்துவ மேதையே, தத்துவ ஞானியே, பானை நிறைய சோறு இருக்குது, பானை நிறைய சோறு இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுவதற்கு ஒரு மரக்கரண்டி இருக்குது, பக்கத்தில் 10 தங்க ஊசி இருக்குது, எது பயன்படும்னாராம். அதுக்கு ஒத்த வார்த்தை சாக்ரட்டிஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எது உண்பதற்கு உதவுமோ அதுவே உத்தமமானது, எது உண்பதற்கு உதவுமோ அதுவே உத்தமமானது. 10 தங்க ஊசி இருந்தும் அதனால எடுத்து சோத்தை சாப்பிட முடியுமா? சாதத்தை அருந்த முடியுமா? உணவு உட்கொள்ள முடியுமா? மரக்கரண்டியாக இருந்தாலும் எது உதவுமோ அதுவே உத்தமமானது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலையாமையை கண்டு அஞ்சுவதை விட எது நிரந்தரமோ அதுவே உத்தமம்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த ராமகிருஷ்ணர், ரமணர், இது மாதிரி ஞான நிலையை அடையணும்னு ஒரு இளைஞன் போய் கண்மூடி தியானத்தில் உட்கார்றான். 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் இன்னும் நான் இருக்க தியானத்தை பண்ணுறேன்னு கண்ணை மூடுறான். ஒரு கொலுசு சத்தம், சில் 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 அப்படின்னு அப்படி அவனை கடந்து போச்சு. உடனே அவன் யோசிச்சானா, இந்த காது இருக்கிறதுனால தானே தியானத்துக்கு இடையூறாக இருந்து கொலுசு சத்தம் கேட்குதுன்னு 2 பஞ்சை தண்ணியில் நினச்சி காதை வச்சுக்கிட்டானா. அடுத்த நாள் அதே நேரம் கொலுசு சத்தம் சில் சில் சில்லுன்னு கடந்து போச்சான். இவன் காதில் பஞ்சு வச்சுருந்ததுனால கேட்கலையான். ஆனால் அந்த பெண்மணி சூடிய கூந்தலில் உள்ள மலர் வாசனை அப்படியே மணந்து மூக்க தொலைச்சி தான். மலரே இப்படி இருக்குன்னா அந்த பெண்ணு எப்படி இருப்பான்னு மனசு நினைக்க தொடங்கினுச்சான். மறுநாள் பார்த்தாராம், இதுதானே இப்படி காரணம்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து மூக்கையும் கட்டிட்டு தியானத்தில் உக்காந்தானா. அதே குறிப்பிட்ட நேரம் அந்த பொண்ணு
சரசர சரசர சரசரன்னு கொலுசால சத்தத்தோட மலரக்கூடிய மனத்தோட சிரித்து பாட்டு பாடி பேசிக்கிட்டே போனாலாம். அப்போ இவன் யோசிச்சானா, ஆகா இவளுடைய நடையும் இந்த சத்தமும் நம்ம காதுக்கு கேட்கல, மனம் மூக்குக்குள்ளே வரல, ஆனால் இவ சிரிக்கிறது போகிறது இதையெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த கண் இருந்தும் பேசாமல் இருக்குமேன்னு கண்ணை திறந்தானா. பிறகுதான் தெரிந்ததான், கண்ணாலோ மூக்காலோ காதாலோ அடைத்து கொண்டு இருப்பதல்ல தியானம். ஞானம்ங்கிறது மனத்தை அடக்குவதே. கடலினுடைய ஆழம் தெரிவதற்கு அலை அடங்க வேண்டும், கடவுளினுடைய ஆழம் தெரிவதற்கு மனம் அடங்க வேண்டும். சின்ன சின்ன செய்திகள் இன்பம் தந்திருக்கும். இன்னும் நாளை சந்திப்போம். வணக்கம்.